அஸ்ஸலாமு அலைக்கும். இறால் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இறால் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ பெரிய பாத்திரத்தில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கருவேப்பிலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெய்யை ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை அதோடு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ அரிசி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு வைக்கலாம். நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறனால பெரிய பாத்திரம் வச்சு பெரிய அளவே நான் போட்டேன். இப்போ என்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போ அது நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கிறேங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ அரிசியை நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப டைம் எடுத்துக்கிற வேணாம். இப்போ மசாலா சேர்த்துக்கிடலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. அந்த வதங்கின ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்லேயே நம்ம மசாலா சேர்க்கும் போது அதோடைய வாசமே நல்லா வீடு கமன்னு தூக்கு. இப்போ தக்காளி அதோடு சேர்த்துட்டு இறாலையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் வச்சேன், காரமாக இருக்குதுண்டு. இப்போ அரிசி நல்லா ஊறி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் அதோடு சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் நேரம் இதிலே குக் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் மசாலா அதோடு சேர்த்துக்கிட்டு காரம் வச்சுக்கிறேன். நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/2 hour மூடி வைப்போம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா முட்டை ரெடி பண்ணலாம். முட்டையை அவிச்சு அதிலே மசாலா பரட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தண்ணியை அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை சேர்க்கணும். அரிசியும் ஊறி நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ சிம்மில் வைங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். அரிசி 10 நிமிஷத்தில் குக் ஆயிரும். என்ன தம்மு போட்டு அதுக்கு தான் டைம் எடுக்கும், தம்மில் போட்டு நம்ம எடுக்கிறனால. இப்போ அரிசி போட்டு நல்லா கிளறிட்டு பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தம்மில் போட்டுருங்க. அப்படியே ஃபைனலாக மல்லி போட்டால் சுவையான இறால் பிரியாணி ரெடி. இப்போ இறால் பிரியாணிக்கு சைடிஷாக சாலட்டு, ஐஸ்கிரீம் ஃபைனலாக எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலியோடு வச்சு சாப்பிட்டா நல்லா